மனிதன் பலரும் பல விதத்தில் எப்பொழுது பார்த்தாலும் குழப்பங்களிலேயே வாழ்ந்து விடுகிறோம். எப்பொழுது பார்த்தாலும் குழப்பம். தேவனை அறிந்தவனுக்கும் தேவனை அறியாதவனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? தேவனை அறிந்தவன் தனிப்பட்ட வாழ்க்கையில குழப்பங்கள் வந்தா கூட தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை அவன் திடப்படுத்திக் கொண்டு வாழ்வான். சவுலை விட்டு தேவன் விலகினார், குழம்பி போனான். ஒரு காலத்தில் அஞ்சனை பார்க்கிறவங்களை துரைத்தின அவனே அஞ்சனை பார்க்கிறவங்களை தேடி போகிற அளவுக்கு மனதில் ஒரு குழப்பம். எதையெல்லாம் ஒரு காலத்தை விட்டீங்களோ அதையெல்லாம் ஏன் மறுபடியும் செய்யறனா? ஒரு குழப்பம். இந்த கன்வென்ஷன்ல ஆவியானுடைய சத்தத்தை சொல்றேன், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, ஜெபத்தோடு இருந்தீங்கன்னா, பல வருஷமா நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற பல காரியத்தில் இந்த கன்வென்ஷனோட அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்த கை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் குழப்பம், எங்கள் சபையின் குழப்பம், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குழப்பம், வேலை செய்யறதுல குழப்பங்கள், அவைகளை விட்டு விலகிறதுக்கு தான் கர்த்தர் எங்களுக்கு நல்ல பலனை தருகிறீர் ஆண்டவரே.